ஆந்திர மாநிலத்தை போன்று தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். வருவாய் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என இரண்டிலும் விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் 100 நாட்கள் முழுவதுமாக வேலை வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4 மணி நேர பணி வழங்க வேண்டும். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்ல வேண்டிய பணித்தளத்திற்கு வாகன ஏற்பாடு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்து மாற்றுத்திறனாளிகள் காமராஜர் சாலை உழைப்பாளர் சிலை அருகே வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்திற்கு முன்பே மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்திற்கு தயாராக இருந்த அவர்கள் வர மறுத்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் என்றும் பாராமல் தூக்கி சென்று பேருந்தில் ஏற்றினர். திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி என பிற ஊர்களில் இருந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்ற போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டனர். அப்போது வர மறுத்த மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கை கால்களை பிடித்துக் கொண்டு தூக்கி சென்ற சம்பவமும் அரங்கேறியது. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட பிற ஊர்களில் இருந்து வந்த மாற்றுத்திறனாளிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். பேருந்தில் இருந்து வந்திறங்கிய மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து முடிச்சூர் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைத்தனர். வாழவே போராடும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அதற்காக ஒன்றிணையும் முன்பே போலீசார் கைது செய்தனர். போலீசார் அவர்களை தரதரவென்றும் குண்டுக்கட்டாகவும் தூக்கி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.